10ஆகவும் கிரகங்களை 9ஆகவும் திசைகளை 8ஆகவும் ஸ்வரங்களை 7ஆகவும் சுவைகளை 6ஆகவும் திணைகளை 5ஆகவும் வேதங்களை 4ஆகவும் கனிகளை 3ஆகவும் இனத்தை 2ஆகவும் டிசிப்ளின் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தார்கள். With due respect to all the officers here, Bhagyalakshmi, my friend, I take great pleasure in being with all of you. ஏன்னா பாக்யலட்சுமி பற்றி சொல்லணும்னா அவங்க சொன்ன மாதிரி 30-40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அது ஏதோ வருவோம், ஆனால் எப்பவுமே ஏதோ ப்ரொடக்டிவாக பேசுவோம். ஏதாச்சும் விமனுக்கு அது ரொம்ப காசிப்பிங்காக எதுவுமே இருக்காது. எப்படி செய்யலாம், அடுத்து என்ன, லுக்கிங் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நட்பு வந்து என்னோடதும் பாக்யலட்சுமி. அடுத்து என்ன, எப்படி வரப்போகுது, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் எப்படி பிளான். ஸோ டுடே இன்னைக்கு வந்து நீங்கள் எல்ஐசி அப்படின்னா ஒரு பெரிய டிசிப்ளின். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய எல்ஐசி இன்சூரன்ஸ்காரங்க வர்றப்ப இல்லை எல்ஐசியில் இருக்குன்னு சொல்லிடுவார். ஸோ எல்ஐசி அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ரஸ்ட் இல்லையா, அந்த அந்த ஃபேஸ் வேல்யூ ஃபார் எல்ஐசி ஸோ ஹை. அதுக்கு மாற்று இதே இல்லாத மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து எல்ஐசியில் இருக்காங்க, அவருங்க எல்ஐசி போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளை விட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரெடிட் அண்ட் ட்ரஸ்ட் திஸ் ஃபாரம், ஐ மீன் யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். ஸோ நம்ம நிமிர்ந்து சொல்லலாம், நானும் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்றத நீங்கள் வந்து தைரியமாக நிமிர்ந்து சொல்லலாம். பிகாஸ் யூ கம் ஃப்ரம் அ வெரி குட் பேனர். அது வேணும் இல்லையா, அந்த ஃபேஸ் வேல்யூ. இன்னார் பிள்ளைங்க, இன்னார் உங்கள் வேர் சார்ந்தது யார் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து நிறைய தடவை நீங்கள் வந்து போகிறப்போ வின்-வின்னான சுச்சுவேஷன்ஸ் தான் எதிர்பார்க்கணும். நீங்களும் ஜெயிக்கணும், அவங்க எதிர்த்து இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப, அதுவும் விமன் கண்டிப்பாக அப்படி ஒரு அனாலஜியில் தான் ஒர்க் பண்ணி எது கிடைச்சான்னு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். வி ஆர் நாட் டேக்கர்ஸ், வி ஆர் கிவர்ஸ். நம்மெல்லாம் கொடுக்குறோம். தாய்மை எவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரம். ஸோ அதை மறந்து எதுவும் நம்ம செயல்பட வேண்டியதே இல்லை. எங்கே நீங்கள் போனால் தாய்மை இருக்குல்ல நம்மளோட, இது போதாதா ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அந்த கடமை உணர்வோ, அந்த பாச உணர்வோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அந்த அக்கௌண்டபிலிட்டியோ, எவ்வளோ அன்சர்டனிட்டி டீல் பண்ணோம், எவ்வளோ ரிஸ்க். ஒரு குழந்தைய பெற்றெடுக்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே ரிஸ்க் எதையே எடுப்போமா? எவ்வளோ உயிரை பணைய வச்சு, மூச்சை பணைய வச்சு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். இவ்வளோ அன்சர்டனிட்டி, எவ்வளோ ரிஸ்க். ஒரு வேரோட இன்னொரு வேர் எடுத்து இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு மேல ஒரு அடாப்டபிலிட்டி வேணுமா? எங்கிருந்து வந்து எங்க பிறந்தோம் இல்லையா? ஒரு சொல்றாங்களே, கல்வளையல் போடுவாங்களாம் கல்யாணத்தப்ப. ஒரு கல்லும் எங்கேயோ இருந்து மலையில இருந்த ஒரு முத்து, ஐ மீன் கடல்ல இருந்த ஒரு முத்து ஒண்ணு சேருமா. அப்போ ஒரு விமனோட பாதையே ஒரு கடல்ல போட்ட மாதிரி. அது வந்து சும்மா சாதாரண பாதை கிடையாது, கடலுக்குள்ள போடுற பாதை ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஜேர்னி. இவ்வளோ வச்சிருக்கிறோம் நம்ம. பெண்மை எவ்வளோ போற்றக்கூடியது. த விமன் பவர், இட் இஸ் சோ நேச்சுரல், சோ இன்கல்டட். எவ்வளோ அழகா ஒரு பவரா நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. இதுல வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அந்த வாழ்க்கையை. எவ்வளோ ஆசைப்பட்டாலும் ஒரு நிமிஷம் தான், ஒரு நொடி தான் கிடைக்கும். 80 வருஷம் வாழ போறோமா, 80 வருஷம் யாரும் நம்மளுக்கு தூக்கி கொடுக்க போறதில்லை. அப்போ ஒரு பாஸ்ட், ஒரு ஃபியூச்சரு, ஒரு ப்ரெசண்ட்டு, இன்னைக்கு வாழ்க்கை. நேற்று நான் நல்லா வாழ்ந்தேன், இன்னைக்கு நாங்கள் நொடிச்சு போனோம், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம். ஸோ இது சைக்கிள்குள்ளே போகிறோம். ஏன்னா லைஃபே அவ்வளோ பெருசு இல்லை. சும்மா நேற்று எங்கள் அப்பா வசதியாக இருந்தார், இன்னைக்கு பாரு நான் கஷ்டப்படுறேன். அதுதான் சைக்கிள். இன்னைக்கு நீ கஷ்டப்படுவ, 3 தலைமுறை தான் தூக்க முடியும், அடுத்த தலைமுறை இறங்கி தான் ஏறும். இதெல்லாம் இப்போ நினச்சிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் எப்படி வளர்ந்தேன், நான் போய் இவர்கிட்ட பேசவா, நான் போய் இவங்க கிட்ட ஒரு எல்ஐசி கேட்கவா. நீங்க வந்துட்டீங்கல்ல, திஸ் இஸ் யுவர் ஜாப். அதை வந்து சின்சியரா செய்யறோமா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நீங்க பாக்குறப்ப உங்க எண்ணங்கள் தான், எங்க நீங்க போனா நான் எப்பவுமே சொல்லுவேன், எண்ணங்கள் தான் நல்லா வச்சுக்கணும். அதுதான் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு மாங்க்ல வந்து ஸ்டோரியில சொல்றாருல, நிறைய பறவை ஒரு பக்கத்துல வந்து உட்காரும். ஐயோ எவ்வளோ ஆசையா பறவை வந்து உட்காருது, நாளைக்கு என் குழந்தைக்கு ஒன்று பிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறப்போ அடுத்த நாள் அவர் சரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பறவையை பிடிக்கலான்னு நினைப்பார். ஒரு பறவை கூட அவர் பக்கத்தில் வந்து உட்காராது. ஏன்னா எண்ணம் அன்னைக்கு சரியில்லை, எதையோ பிடிச்சி பிடிக்கலான்னு. எண்ணங்களை நீங்கள் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் பிளான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களோட எதுக்காக இன்சூரன்ஸ் போய் கேட்குறீங்க, அவங்களோட ஃபுல்லஸ்ட் ட்ரீம் நாளைக்கு ஒரு குழந்தைய படிக்க வைக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம்,
சேஃப்டி பண்ணலாம். இவ்வளோ இருந்தும் இந்தியாவில் 13% தான் வி ஆர் இன்ஷூர்டு. அது மாதிரி ஒரு விஷயத்த நல்லா எடுத்து சொல்லுங்க. அது ஒரு சேவிங்ஸ் தானே. ஸோ இந்த ஒரு வாழ்க்கையில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா, உங்களோட மல்டி திங்ஸ், ஒரு விமன் அப்படின்னா இவ்வளோ மல்டி டாஸ்கிங்காக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டோம். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். நான் இதை பார்க்குறனால நான் வீடை பார்க்க மாட்டேன், நான் வீடை பார்க்குறனால குழந்தைங்க தொழிலை பார்க்க மாட்டேன். இப்போ அப்படி பண்ண முடியாது. வி ஆர் நாட் இன் டிசைர் பண்ணுறோமோ டிசைர் பண்ணலையோ, அப்படி தான் சுற்றி நம்மளை கொண்டு வந்துருச்சு. டெக்னாலஜி, லைஃப் எல்லாமே நம்மளையும் சேர்த்து வெளியே இழுத்து போட்டு வச்சிருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ, ஒரு அவேர்னஸோ, ஒரு எம்பவர்மெண்ட் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இத்தனை விஷயங்களை சேர்ந்து கூடி வர்றது? ஸோ லெட்டஸ், அது நான் எப்பவுமே சொல்லுவேன், கீப் எம்பவரிங் யுவர் செல்ஃப். புதுசாக படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம நிறைய தப்புகள் செஞ்சிருப்போம், அடுத்த தடவை அதை செய்யாமல் இருக்கிறோமான்னு பார்க்குறோம். அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். செஞ்ச தப்பை நினச்சிக்கிட்டு யோசித்துக்கிட்டே எல்லாம் இருக்காதிங்க. அது மனுஷன்னா 100 தப்பு வரும். தப்புக்காக பயந்து எதையும் செய்யாமே இருக்காதிங்க. கீப் கோயிங். ஸோ அந்த போகிறப்ப தான் நிறைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் எங்கள் ஜென்ரேஷனும் இன்னும் ஒரு 4-3 ஜென்ரேஷன் முன்னாடி கூட சொல்லலாம், வேலை பார்க்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலை பார்த்து காசாக்குறதுக்கு யாருமே சொல்லி தரல. யார் சொல்லி கொடுத்தா? பேரண்ட்ஸ் என்ன, இந்த வேலையை செய், நீ காசாக்கு, நான் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் சமையல் பண்ணு காசாக்கு, பாத்திரம் கழுவு காசாக்கு, துணி தோய் காசாக்கு, எதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்றும் தெரியாது. ஸோ ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி பூரா வீடுகளில் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பயோ ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சீவக்காய் தேய்ச்சி குளிக்கிறேன், மாவு தேய்ச்சி குளிக்கிறேன், எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். வீடுகளில் இந்த மருமக அந்த வேலையை பார்ப்பாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை பகுந்தோம் ஜாயிண்ட் ஃபேமிலியில். அது ஈவன் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்ட்ரா தயிர் பால் இருந்தால் கூட வாசலில் வச்சு கொடுத்துருக்குறாங்க, மோர் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் விற்றுருக்குறாங்க. நிறைய ஹெல்ப் வாங்கியிருக்காங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் உதவி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன பணம், சிறுவாடை பணம்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இரு, நீ தான் எடுத்துகிட்டு போ, கைமாத்து பணம், இதெல்லாம் தே ஹேவ் பீன் மைக்ரோ ஃபினான்ஸ். எவ்வளோ ஒரு வீட்டில் ஒரு விமன் வந்து மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா, வீட்டு சக்ஸஸ் பண்ணாமல் ஹோம் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் பண்ணாமல் வெளியே சக்ஸஸே பண்ண முடியாது. ஹோம் இண்டஸ்ட்ரியை சக்ஸஸ் பண்ணணும். எல்லாம் அதையும் சேர்ந்து போராடுங்க. அதை போராடிக்கிட்டே தான் நம்ம வாழ்க்கையில் ஓடும். ஸோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு இன்ஜினியர் பிறந்துருச்சு, டாக்டர் பிறந்துட்டாங்க, இன்னைக்கெல்லாம் சொல்லலாம் ஐடி குழந்தை பிறந்துருச்சு. பட் ஒரு ஆண்டர்பிரனர் இஸ் பார்ன். நான் சொல்லுவேன், ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஆண்டர்பிரனர் இஸ் பார்ன். ஏன்னா இன்னைக்கு காசு வந்து நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையான்றதெல்லாம் கிடையாது. டுடே தட் இஸ் ஆல்சோ பிகம் அ பார்ட். நம்மளும் ஒரு ப்ரொடக்டிவான பர்சனாக மாறிட்டோம். எங்கள் அம்மா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, எங்கள் தங்கச்சி ஆக்டிவ், எதா பண்ணணும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆக்டிவிட்டி வேற, ப்ரொடக்டிவிட்டி வேற. ஸோ நீங்கள் வந்து ப்ரொடக்டிவ்னா காமர்ஸை டச் பண்ணுறோம், எக்கனாமிக்ஸை டச் பண்ணுறோம், வரவு செலவை போய் வெளியே இருக்கிற பணத்தில் போய் டச் பண்ணுறோம். நம்ம வீட்டில் நம்ம கையில் கொடுத்த வரவு செலவு அக்கௌண்ட்ஸ். வேற ஏதாச்சும் நீ பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எங்கிருந்து காசை எப்படி நம்ம கொண்டு வந்து அதுக்கு எப்படி ஒரு அக்கௌண்ட்ஸை எழுதி நீ பண்ணுற. ஃபினான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அக்கௌண்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இவ்வளோ நாள் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஏதோ கொடுக்குற 1000 ரூபா கொடுத்தாங்களா குடும்பத்தை நடத்து, 10,000 ரூபா கொடுத்தாங்களா பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ். இது செய்யணும்னா இப்படிலாம் நம்ம அந்த நுணுக்கங்கள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. ஸோ டுடே வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் தான் நம்மளை கனெக்ட் பண்ணிடும். இங்கிருந்து நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு டச் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்கள் டாக்டர் யாரும் ஃபாரின்ல இருந்தால் கூட கனெக்ட் பண்ணிடும். இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கிறப்போ எவ்வளோ அலர்ட், எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, முந்தியெல்லாம் கனெக்டிவிட்டி இல்லை, வெளியே போய் எட்டி பார்த்தா தான் யாரையோ பார்ப்போம், இல்லை வெளியே இருந்து உள்ளே வந்தால் தான் யாரையோ பார்த்தோம். அதெல்லாம் இல்லை, வெளியும் போக வேண்டாம் உள்ளே வர வேண்டாம், நான் பார்க்குறேன் எல்லாத்தையும்ன்ற மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ நீங்கள் நினச்சிப்பாரு, நீ ஆளை விடு தனியா. அந்த தனிமைன்றது வந்து லோன்லினஸ் கிடையாது. டோன்ட் கிரியேட் லோன்லினஸ், எஸ்பெஷலி விமன். டிப்ரெஸ்ட் ஆயிடுவோம், எனக்கு என்ன, நான் மட்டும் இப்படியா, அவ மட்டும் இப்படி சொன்னா. கிரியேட் சாலிட்யூட். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு சேர்ல எடுத்து உட்காந்துருக்கீங்க, ஆளுக்கு ஒரு சேர்ல தானே உட்காந்துருக்கோம், அதுதான் அந்த ஸ்பேஸ். நான் உன் மடியில் உட்காந்துக்கிறேன், நீ என் தலை மேல உட்காந்துக்கணும், உட்காந்துருக்குறோம். இந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்க லைஃப்ல. அதுக்காக டிட்டாச் லைஃப் கிடையாது. ஸ்பிரிச்சுவலிசம்ல சொல்லுவாங்க, நீ டிட்டாச்சா இரு. டிட்டாச்டு வேற, என்டாங்கிள்டு வேற. கரெக்டான அர்த்தங்களை எடுக்கணும். நீ சிவனேன்னு இருக்க சொன்னாரும் சிவனேன்னு உட்காந்து யார் அடுத்த வேலை சமைக்கிறது, யார் குழந்தைங்களை வளர்க்குறது, நீ பெத்த குழந்தைய
இதெல்லாம் இந்த சிவனேன்லாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அழகா ட்ரெஸ் பண்றப்ப உனக்கு வயசாயிருச்சு, நீ என்ன ட்ரெஸ் பண்ற? ட்ரெஸ்ஸுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. வேலை பார்க்குறியா, ஏன் இவ்வளவு வயசுல வேலை பார்க்குற? வேலைக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. உனக்கு முடியும், செய்யு. எஃபர்ட் எங்க வருது? முக்கிய எஃபர்ட். முடிஞ்சிட்டு நீ செய்யாம இருக்கேன்னா தான் 100 விஷயம். முடியறப்ப செய்ய வேண்டியதானே. ஸோ முடிகிற அளவுக்கு நம்ம எப்படி நம்மள வச்சுக்கிறோம். தட் இஸ் தி ஸ்பார்க். அதுதான் அந்த ஃபயர். அது விதின் தான் இருக்கணும். எவ்வளவுதான் நான் பேசுறேன், யார் பேச நீங்க பாப்பீங்க, உங்க அம்மா சொல்லி உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும். இந்த தடவை எங்க கான்ஃபரன்ஸ் வந்து வீகான் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கோம், தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ். 18வது வருஷம் கான்ஃபரன்ஸ். அதுல பாக்யலட்சுமி எல்லாருமே வெரி ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஸோ அதுல வந்து தொழில் செய்யற பெண்கள் இல்ல எதா ஆக்கப்பூர்வமா அவங்க செய்யணும், நம்மளுக்கும் 4 காசு சுத்தி விடணும். ஏன்னா லட்சுமி ஒரு இடத்துல வந்து உட்காராது. அது நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டான்னு கோடி எல்லாம் வந்துடாது. ஐயோ மேடம் சொன்னாங்க நான் கோடி சம்பாதிக்க போறேன்னு இல்ல. தெருக்கோடியில நிக்காம எதா சம்பாதிக்கலாமா அப்படின்னா வேலை பார்க்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி வரணும். நீ உனக்கு கைக்கு ஏதாச்சும் ஓகே ஒரு 100 rupees வந்து போகுதா, 99 rupees உன் காஸ்ட் காமிக்கிறியா, ₹1 மிச்சப்படுத்திட்டியா, தட் 1 rupees ப்ராஃபிட். நான் 100 ரூபாய்க்குள்ள நான் வந்து 30 ரூபாய்க்குள்ள பண்ணுவேன், 10 ரூபாய்க்குள்ள பண்ணுவேன். 90 ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னு ஆசையில பேராசை. அதுல மார்ஜின் கூட. எது ஆசையும் கரெக்டா உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்புல பண்ணி பாருங்க. எல்லாரும் செய்யலாம். எவ்ரிபடி கேன் மேக் அதர்ஸ் லைஃப் மீனிங்ஃபுல். இப்ப என்னோட லைஃபை மட்டும் மீனிங்ஃபுல் ஆக்கணும் அப்படின்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ். பட் எல்லார் லைஃபும் சேர்ந்து மீனிங்ஃபுல்லா ஆக்கணும், அவங்களையும் லிஃப்ட் பண்ணணும்ன்ற ஒரு பெண்ணால 50 குடும்பம் நல்லா இருக்கணும். குறைஞ்சது 50 குடும்பத்தை நீங்க தூக்கி விடணும் ஒவ்வொரு பெண்ணும் இங்க. அப்ப நினைச்சு பாருங்க எத்தனை குடும்பங்களை நம்ம அப்லிஃப்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு அது வந்து காசிப், பெண்கள்னாவே காசிப் பண்றாங்க. நான் சொன்னேன் அது காசிப் இல்லைங்க, அது வந்து ஒரு அக்கறையில பேசுறது. மேடம் பெண்கள் நான் சொல்லுவேன் எவ்வளவு கிரியேட்டிவ். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கிரீன் சாரி உடுத்தணும், பேட்ஜ் போடணும், இந்த தலையை கட்டணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும். எவ்வளவு கிரியேட்டிவிட்டி ஒரு தொழிலுக்கு. அதுக்கு மேல எல்லாம் கிரியேட்டிவிட்டி கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க எவ்வளவு டெய்லி நம்மளவே நம்ம டிசைன் பண்றோம். இதுக்கு மேல டிசைனர்ஸா? So all these things are built in a women. You just have to tap it. அது பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்மளும் வந்து சில பிஸ்னஸ் எல்லாமே எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு. இதுல என்னன்னா கொஞ்சம் வைராக்கியம் வேணும், அபியாசம் வேணும். நான் யாருக்குனாலும் இறங்குவேன், ஆனா என்ன யாரும் இறக்கக்கூடாது. இது இருக்கணும், ரத்தத்துல வரணும். வைராக்கியம் வேணும், செல்ஃப் எஸ்டீம். எதை வேணா நீ என்ன வேணா சொல்லலாம். சுயமரியாதையை யாரும் தொட விடக்கூடாது. சுயமரியாதைன்னா அரகண்டா ஈகோவா அப்படியே வந்தா பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. உள்ள சுயமா ஹம்பிளாவே இருக்கலாம். நம்ம வந்து ஆன்டி மென் கிடையாது. we are sitting here with men. இது ஆன்டி மென் கிடையாது. அது ஒரு நம்ம ஃபாதர் கூட வளர்ந்து இருந்திருக்கோம், அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லா மாதிரி வளர்ந்துருக்கோம், மாமனார். நெவர் கோ ஃபார் தட். ரெண்டு பேரலா போகும். ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஒரு இனம் தான். பட் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்ட்ரென்த் வேற இதுல இருக்கும், நம்ம ஸ்ட்ரென்த் வேற இதுல இருக்கும். let us play that. இது அது மாதிரி உரிமை கேட்டு காலையில மருமக உள்ள வந்ததும் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன கிடைக்கும், நீ இன்னைக்கு தான் வந்திருக்க வீட்டுக்குள்ள, வந்ததும் என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் கொடுத்துறியா? So that is not the attitude which we should get. நீ என்ன செஞ்ச, நாடு என்ன செய்தது உனக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு, அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அது ஒரு துள்ளி கூட யோசிக்காது பிள்ளைங்க. இன்னைக்கு அப்படிதான் டைவர்ஸ்ன்றது ஜாடி கேத்த மூடி கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் பாத்தீங்களா, அப்படியே போக வேண்டியதான். அதை போய் ஏதாச்சும் கிண்டி கிளறி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூடி விட பொருந்தாது. இல்லைன்னா போய் செஞ்சுட்டு வரணும், பிரம்மா கிட்ட போய் செஞ்சுட்டு வரணும். அப்படி நினைச்சீங்கன்னா தான் டைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லா வயசுலயும் டைவர்ஸ் பண்ணலாம். இப்ப நிறைய ஏதாச்சும் ஹஸ்பண்ட் கூட சொல்றாரு, என்ன எல்லா பக்கம் டைவர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்றதுக்கு முதல்ல டைம் இல்ல. லேடிஸ் எல்லாம் இப்ப அப்படி ஆயிட்டோம். அதை உட்காந்து படிக்கணும், அதை உட்காந்து எழுதணும், அதை ஃபில் பண்ணி கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல பார்க்கணும். இது வேலையா? வேலையை பார்த்துட்டு போலாம். சோ எங்கெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் வேற வேற திங்ஸ், அது சட்டம் பார்த்துக்கும். போலீஸ் இருக்காங்க, சட்டம் இருக்காங்க. சோ அக்கார்டிங்கா நீங்க வந்து கான்சியஸா இந்த மாதிரி யோசிங்க. கம்பல் பண்ணி தயவு செய்து யாரும் உங்களை கம்பல்ல எதுவுமே பண்ணல. நான் எனக்கு ராஜா. ஒரு பெஸ்ட் கார்னர் வந்து உங்களை தான் நீங்க சரிப்படுத்திக்கிறது. ஒரு பெரிய பசில் கொடுத்தா கூட பாத்திருக்கீங்களா, அதை கஷ்டப்பட்டு போடுவீங்க. திருப்பி பார்த்தா ஒரு பெண்ணோட ஸ்டாச்சு இருக்குமா, அந்த பெண்ணை அழகா போடுவான், அந்த உலகமே வந்துருது. ஒண்ணுமே திருப்பி பாரு, ஒண்ணுமே திருப்பி திருப்பி போட்டீங்கன்னா you will come to a stage where
சாரி. சரி சார், அந்த உள்ள போறேன் சார். நேற்று நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். சாப்பிட்ற கொடுத்து இன்னைக்கு பேச போறேன்னு தெரியும். ஆசையா ஒரு ஐஸ்கிரீம். தட்ஸ் ஆல். அப்புறமா ஸோ திஸ் லைஃப்ல வந்து ஸ்பாஞ்சும் ஃபில்டர் மாதிரி எல்லாத்தையும் இப்போ வந்துட்டீங்களா, அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிட்டு போய் வீட்டில் கொட்டாதீங்க. எது எடுத்துட்டு போகணுமோ ஃபில்டர் மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு போங்க. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, உனக்கு எது பொருந்தது, எது உனக்கு வேணுமோ அதை மட்டும் தயவுசெய்து எடுத்துட்டு போங்க. அதை போய் நீங்க எங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்க இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, நான் ரொம்ப கரெக்டா வந்துட்டேன், நான் இப்படி வந்துட்டேன், என்ன வந்துட்டேன், நீ போனா வந்திருக்கேன். வெளியே போயிட்டு உள்ள இருந்து வெளியே வர்றப்போ கரெக்டா கிளாரிட்டியோட இருங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் த ஹஸ்பண்ட், த ஃபேமிலி. ஒளிபர் எங்கேயோ போயிட்டு வரா, என்னத்தையும் வந்து பேசுறா, ஒண்ணுமெல்லாம் பேசல. அதனால எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அது வந்து கொஞ்சம் நம்ம உணர்றோம், நம்ம தான் உணர்றோம். ஸோ இப்படி ஒரு புரிதலோட டேக் இட் அஹெட் அண்ட் யூ வில். ரொம்ப எக்ஸ்கியூஸ், எங்க கூப்பிட்டானோ ஐயா நான் வரல, அப்பனா ப்ராக்ரஸே இருக்காது. நான் பார்க்கல, எனக்கு தெரியல, அப்படியா இப்படியா, நான் கரண்டி போடுறேன், உன் விஷயத்த வாங்குறேன், ஏன் விஷயத்த வாங்குறேன், இது என்னது, யார் விஷயத்த யார் என்ன வாங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு மோர் தென் விமன் வி ஆர் பியாண்ட் விமன். விமனையும் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ விமன் இருக்கு, அந்த சக்தி இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அதையும் தாண்டி பார்க்குற ஒரு பார்வைக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்படி நீங்க யோசிக்கிறப்பதான் எவ்ரி லேர்னிங் வந்து ஒரு லீவரேஜ். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா ஒரு படி மேல. அப்படி ஒவ்வொருத்தரும், நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய படிக்கிறேன். ஐயோ அப்பாடி, குழந்தைங்களுக்கு உட்கார வைக்க முடியாது, லேடிஸ் உட்கார வைக்க முடியாது, இன்னைக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு டிசிப்ளின்ல கேட்குறீங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த லேர்னிங், கிராஸ் லேர்னிங். ஒரு தூக்கணாக்குருவி வீடு கட்டுறப்ப அதுவா தான் செய்யுது. கடவுள் எல்லாமே படைச்சிருக்காரு, ஆனா உன் வீடை நீ கட்டிக்கோ. எங்க அப்பா கட்டி கொடுக்கல, எங்க ஹஸ்பண்ட் கட்டி கொடுக்கல, எத்தனை குறை. உங்க ஹஸ்பண்ட் வீடு கட்டுறக்க உட்காந்துருக்காருங்க, அவர் என்ன பரிவா வர்றப்ப ஒண்ணுமே கொண்டு வரல, நீ என்ன கொண்டு வந்த, உங்க அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இதையே வளர்ந்துட்டு போகும். என்ன இருக்கோ, இட் இஸ் வாட் யூ ஹேவ், இட் இஸ் வாட் யூ ஹேவ் அண்ட் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். இல்லாததை வச்சு பேச்சே கிடையாது. இல்லாததெல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க கொண்டு வாங்க, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. போய் இவனை குறை, அவனை குறை, அவளை குறை, கோசிஸ்டர் குறை, கொழுந்தனை குறை. அப்பாடி, எனக்கு வந்து நான் நிறைய இடத்துக்கு போறப்ப இங்கெல்லாம் அது எனக்கு ஃபிட்டுனே ஆக முடியல. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு பிகம் ப்ரொடக்டிவ். அண்ட் உங்க லைஃப்பை பில்ட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய ப்ரொஃபைல், நான் என்னாரு அப்படி ஒரு ப்ரொஃபைல் கேட்டாங்கன்னா போடுவாங்க பாருங்க. நீங்க ஐ ஷுட் தேங்க் ஹரிணி, சாரி நளினி, ஐ நோ ஹர் சோ வெல், டக்குன்னு மறக்கிறேன். நளினியை தேங்க் பண்ணணும், ஏன்னா என்னோட ப்ரொஃபைல ரொம்ப அழகா வாசித்தாங்க. நான் வந்து என் ப்ரொஃபைல்லாம் நான் ரொம்ப பார்க்கறதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கை இப்படி நிறைய தடவை ஃபர்ஸ்ட் டைம் செய்வோம். என்ன மேடம் உங்களுக்கு மேடம் ரொம்ப தைரியம், ஒரு தைரியம் கிடையாது. பூனையை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்கும். அப்படிலாம் பயந்த பொண்ணு தான் நானும். உங்க மாதிரியே பயம், உங்க மாதிரியே எல்லாமே நானும் நீங்களும் ஒண்ணுதான். பட் சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன், நீங்க வேற மாதிரி பண்ணியிருப்பீங்க. நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிக்சர் வேற மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு அந்த ரெட் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ப்ளூ பிடிக்கும். இப்படிதான் நீங்க உங்களை ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள போகாதீங்க. ஐயோ நம்ம 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 நான் மட்டும் அமெரிக்கால இருந்தா என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ மட்டும் அமெரிக்கால இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், சும்மா காரை ஓட்டிட்டு உள்ள போயிருப்பேன், சாப்பிட்டுருப்பேன், வெளியே வந்திருப்பேன். இட்ஸ் நாட் லைக் தட். நீ எங்க இருக்க, உன் வேறு என்ன, அதை நீ சார்ந்து வாழ்ந்துக்கிற வாழ்க்கையே ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. ஸோ காக்கா சேஷ்டையை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் காக்கா குறையே சொன்னதில்லை. பானையில தண்ணி கம்மியா இருக்கும், போய் கல்லை தூக்கி போடும், அதுவா தான் சாப்பிடும், அதுவா தான் தண்ணி நிறைக்கும். யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுதா, இந்த பானை யாரு வச்சுட்டு போனா, அந்த ஏதாவது காக்கா கதையில அதை படிச்சிருக்கீங்களா, தண்ணியை கொஞ்சமா ஊத்திட்டு போயிருக்கான், கொஞ்சம் கூட அறிவு இல்லை அந்த ஆளுக்கு, ஏதாவது சொல்லியிருக்கா, ஏதாவது எங்கேயா படிச்சிருக்கோமா, கிடையாது. காக்கா கடையோட மாரல் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு யோசித்து கல்லை போட்டு குடிக்குது. அதே மாதிரி பாட்டி வடை சுடுற கதையை பாருங்க. அந்த காலத்திலே ஆண்டர்பனர், அது வடை சுட்டு விக்குது. அது எவ்வளவு பெரிய தொழில் பண்ணுது அங்க உட்காந்து வாசல்ல. அந்த பாட்டிக்கு மேலே நீங்க எல்லாம் பண்ண போறோம். நம்ம பாட்டி கதையை வந்து நம்ம மாரல் ஸ்டோரி, நரி ஏமாத்துச்சு, காக்கா ஏமாத்தி, இந்த ஏமாத்துற கதையில ஷீ இஸ் அன் ஆண்டர்பனர். எவ்வளவு ப்ரொடக்டிவா நான் பாக்குறேன்டா, நான் பார்த்து உனக்கு போடுறேன். அந்த மாதிரி ஒரு விமனோடது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி ஒரு தடவை ஒரு பாம்பு கொத்தும், கீழே இறங்குவோம், திருப்பி ஏணி போட்டு மேலே வந்துடுவோம். அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி 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 when we come we will go to a place, துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம்னு அதை தாண்டி தாண்டி நம்ம போறப்பதான் நிறைய விஷயத்தோட. ஸோ இன்னைக்கு வந்து முத்து முத்தா
சொத்து சொத்தா வேலைன்றது, நான் கர்ம வீரர் காமராஜர் வழியில வந்த ஒரு பொண்ணு. பிகாஸ் காமராஜர் வாஸ் வெரி க்ளோஸ் வித் அவர் ஃபேமிலி. வேலை டூயர்ஷிப் செய்யுங்க, செஞ்சு பாருங்க. அதை நீங்க செய்ய 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 ரிசல்ட் அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் வை நாட் மீ, வை நாட் நவ், ஏன் நான் செய்யக்கூடாது, ஏன் இப்போ செய்யக்கூடாதுன்றது என்னோட மந்த்ரா. நீ அங்கே போகாத, நீ செய்யாத, ஏன் கேள்வி வந்து நீ செய்யறதுக்கு தான் கேளும். நீ ஏன் செய்யலைன்னு யாரையும் கேட்காதீங்க. நீ செஞ்சையா, புட் த கொஸ்டின் ஹியர். அப்படி கேட்டவ தான் நான். ஏன் நான் செய்யக்கூடாது, ஏன் அது இப்போ செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்ஸில் நீங்கள் போகிறப்ப ஐ திங்க் யூ வில் டேக் லைஃப் மோர் அஹெட். விவேகானந்தாவோட லைன்ஸில் வாழ்க்கையில் போகிறப்ப சொல்லியிருப்பாரு, எந்த பாதையில் நீ போகிறப்ப 108 பிரச்சனையை சந்திக்கிறியோ அந்த பாதையே தப்பு. எந்த பாதையில் நீ போகிறப்ப 1000 பிரச்சனையை சந்திக்கிறியோ பாதை கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் us ஆர் on the same path. 108 பிரச்சனையோட தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும். சமாளிப்போம். we will just take it ahead. புத்தா சொல்லியிருக்காராம், போய் கவலையே இல்லாத மனுஷன் வீட்டில் உப்பை வாங்கிட்டு வான்னு. போனவன் இன்னும் திரும்பலையா, சார் இவனுக்கு ஒரு கவலை இருக்கான், அவனுக்கு ஒரு கவலை இருக்கான், எல்லாரும் அப்படிதான் இருக்கும். ஸோ வித் திஸ் we will take our mind very strong and thank you. So be daring to deliver. Thank you. Thank you very much, ma'am. Next is Agent Welfare by Mrs. Sudhamati.